ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பச்சை பயிர் போட்டு ஒரு கிரேவி மாரி பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு நான் குக்கரில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். குக்கர் வச்சு அதில் ஆயில் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கரிஞ்சிராமல் பார்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் வீட்டிலே அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன். அதை போட்டு நல்லா அதில் ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட தக்காளி, பட்டை, லவங்கம், இலை அதெல்லாம் அரைச்சி வச்ச பேஸ்ட் இது, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு சால்ட்டு, தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம மிக்சியில் கொஞ்சம் தேங்காய், நமக்கு வேணும்னா கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சமாக சோம்பு, கசகசா, முந்திரி அந்த பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு உருளைக்கிழங்கு வேணால் போட்டுக்கலாம். நமக்கு வேணும்னா மஷ்ரூம் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். என்கிட்ட மஷ்ரூம் இல்லை, அதனால் உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க பச்சை பயிறு அதையும் போட்டுக்கலாம். பச்சை பயிறு நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். நான் உங்களுக்கு வேணும்னா 5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம். அது கூட கொஞ்சமாக உப்பு, நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். இப்போ அதுக்கப்புறமா கொஞ்சமாக சிக்கன் மசாலா நான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். பசங்களுக்குன்றதுனால 1 ஸ்பூன் போட்டால் போதும். அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, தேங்காய் அதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தாலும் அந்த பேஸ்ட்டையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கிண்டிட்டு கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி இலை போட்டுட்டு அதோடு மூடி வச்சுருங்க. இதோட ஒரு 5-6 விசில் விடணும். 5-6 விசில் விட்டுட்டு நல்லா 5-6 விசில் நல்லா ஃபுல்லாக வரணும். வந்துட்டதுக்கப்புறம் குக்கரை ஆஃப் பண்ணிவிடுங்க. விசில் ரிசீவ் ஆனதுக்கப்புறமா தான் குக்கரை ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கீ ரைஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு இருக்கும். வச்சுக்கலாம். நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். நெய் விட்டுக்கோங்க 1 ஸ்பூனு, லைட்டாக கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. அது கூட நமக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போடணும். கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம் அதெல்லாம் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் பட்டை, இலை அதெல்லாம் போட்டிருக்கேன், கிராம்பு, அன்னாசிப்பூ அதெல்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகா, நம்ம காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் 1.5 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், 1.5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ, நான் 1/4 கிலோ அரிசி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அரிசிக்கு ஏற்றாப்புல நீங்கள் வெங்காயம் போட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிறது தான், அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அந்த பச்சை வாசனைலாம் போகிறதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு அது கூட ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் நான். அந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அரிசி, நான் பாஸ்மதி அரிசிலாம் யூஸ் பண்ணல, நார்மல் அரிசி தான், வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன் 1.5 கிளாஸ் அரிசி, அதை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிட்டு மூடி வச்சுக்கலாம். அப்புறமா நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க, நான் விட்டுட்டேன். கொஞ்சமாக 1 ஸ்பூன் நெய் விட்டேன். கீ ரைஸ்னால் நெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். மூடி வச்சு குக்கரை 4 விசில் விட்டுக்கோங்க சாப்பாடு, அப்போ தான் சாப்பாடு நல்லா வேகும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி பூரி தான் நான் பண்ண போகிறேன். பூரி மாவு நான் காலையிலே போட்டு வச்சுட்டேன். அதை இப்போ எடுத்து நைஸாக மசாஜ் பண்ணிவிட்டு இப்போ அது பூரி தேய்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு பூரி தேய்க்க ஆரம்பிக்கலாம். இந்தமாரி நீட்டாக இது பண்ணிவிட்டு அப்புறம் ரவுண்டாக கட் பண்ணி, அப்புறம் எனக்கு ஷேப்பெல்லாம் பண்ண தெரியாது, அப்படி தான் பண்ண தெரியும். நம்ம கடாயில் எண்ணெய் வச்சு ஆயில் நல்லா சூடாகணும். நல்லா சூடானதுக்கப்புறம் பூரியை போட்டு எடுக்கலாம்.
ஆயில் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்ச பூரியை இதில் போட்டு எடுக்கலாம். பொரிச்சு வச்ச பூரியை தட்டில் போட்டு கொடுத்துடலாம் சாப்பிட்றதுக்கு. சின்னவங்க இப்போ தான் ஏந்து வந்தாங்க. பிளேட்டில் வச்சு நம்ம வச்ச கிரேவி வச்சு ஊற்றி கொடுத்துடலாம். அதுக்குள்ளே லஞ்ச் பேக் பண்ணிடலாம், டைம் ஆகிடுச்சு ஸ்கூலுக்கு. கீ ரைஸும் நம்ம பண்ண பச்சை பயிறு குழம்பும் ஊற்றிடலாம். பிளேட்டில் வச்ச பூரி அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு லஞ்ச் பேக்ஸை க்ளோஸ் பண்ணி அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. தேங்க்யூ டு ஆல். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.